ஹாய் ஹலோ, நான் உங்கள் மகேஸ்வரி. சாரிங்க, போன வாரம் ஃபுல்லாக என்னால் வீடியோ போட முடியல. ஸோ அதுக்காக என்ன பண்ணலான்னா, இந்த வாரம் ஃபுல்லாக 2 எபிசோட் போடலான்னு நான் பிளானில் இருக்கேன். அது உங்களுக்கு ஓகே அப்படின்னா கமெண்ட்டில் ஒரு ஓகே டைப் பண்ணி போடுங்க. கண்டிப்பாக இந்த வாரம் உங்களுக்கு டெய்லி 2 எபிசோட் அப்லோட் பண்ணிவிடுவேன். நீங்கள் ஓகே சொன்னால் மட்டும்தான். இப்போது அடுத்த எபிசோட் பார்த்துடலாம். உன்னை கண்ட நாள் முதல் அத்தியாயம் 5. மானசாதேவி ஈரம் சொட்ட சொட்ட பையை எடுத்துக்கொண்டு வேக வேகமாக நடந்தாள். ஊற்றாய் பொங்கி பெருகிய கண்ணீர் அவள் மேனியில் வழிந்த கடல் நீரோடு கலந்து உரையாடியது. அவன் திகைத்து அவள் போகும் வழியை பார்த்து நின்றான். அத்தனை பேரும் ஓடும் அவளை வேடிக்கை பார்த்தனர். வந்து கொண்டிருந்த ஆட்டோவை நிறுத்தி ஏறி அமர்ந்தாள். ஆட்டோக்காரனும் அவன் பங்குக்கு பார்த்து வைத்தான். ஈரமுள்ள மேனி குளிராமல் மாறாய் கொதியாய் கொதித்தது. வேற்று ஆடவர்கள் தொடாமல் காத்த மேனி அது. அப்படிப்பட்ட புனிதமான மேனியை ஒருவன் தொட்டு கட்டி உருண்டு அணைத்து இறுக்கி பிடித்து பால் பண்ணிவிட்டான். அவளுடையவனுக்காக கூட்டமான பஸ்ஸில் கூட ஏறாமல் விரதம் காத்த மேனியது. அவளுடைய 5வது வயது முடிந்த பிறகுதான் அவனை சந்தித்தாள். அவன் அவளுடைய சின்ன மாமா அரிச்சந்திரனுடைய மகன் பிரபாஸ். சீதாவையும் ராகவனையும் இரு குடும்பங்களும் ஏற்றுக்கொள்ளாமல் போனதும் திருச்சிக்கு அருகில் உள்ள கிராமத்தில் குடியேறினர். ராகவனோ திருச்சியில் ஒரு டெக்ஸ்டைல் மில்லில் கார் டிரைவர் வேலை பார்த்தான். கிராமத்தில் மனைவி குழந்தையோடு வசித்ததால் அவனுடைய வருமானம் போதுமானதாய் இருந்தது. மானசாதேவி பிறந்ததிலிருந்தே உடம்பு தேராமல் எலும்பாய் இருந்தாள். சளி போனால் ஜுரம், ஜுரம் போனால் வயிற்றுப்போக்கு என்று மாற்றி மாற்றி அவள் உடம்பு தேராமல் இருக்கவும் பக்கத்து வீட்டு பாட்டி அம்மாள் கேட்டாள், ஏமா சீதா, நீ உன் தாய் வீட்டு குலதெய்வம் கோவிலுக்கு வருஷம் தவறாமல் போறதானே? சீதா முழிக்கவும், என்னம்மா, வருஷம் தவறாமல் கோவிலுக்கு போய் என் பிள்ளையையும் புருஷனும் நல்லா இருக்கணும்னு பொங்கல் வைத்து கும்பிட்டு விட்டு தானே வர்ற? இல்லை ஆயா, என் திருமணத்திற்கு பின் போகவே இல்லை ஆயா. என்ன பொண்ணுமா நீ? பெத்த தாய் தகப்பன் உன்னை விரட்டி அடிச்சாங்க, அவங்க கிட்ட கோபித்து கொண்டு இருக்கலாம். ஆனால் நீ பிறந்த குடியோட சாமி கிட்ட கோபம் கொண்டு இருக்கலாமா? அது உன் குடும்பத்துக்கும் பிள்ளை புருஷனுக்கும் ஆகாதுமா. அடிக்கடி போகலன்னாலும் கொலசாமிய கும்பிட வருஷம் ஒரு முறையாவது போகணுமா? உன் பொண்ணு அடிக்கடி உடம்பு முடியாமல் நையின்னு கிடக்கிறது தெய்வ குற்றமாக கூட இருக்கலாம். உடனே போக முயற்சி செய். உன் தாய் வயது உள்ளவள் நான். என் மகளாக நினைத்து சொல்கிறேன், கேட்டுக்க தாயி. வரதராஜ பெருமாள் உனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுப்பார். அந்த மூதாட்டி அறிவுறுத்தவும் இரவு வந்த கணவரிடம் கண்ணீரோடு விஷயத்தை கூறவும் மறுநாளே முதலாளியிடம் அனுமதி வாங்கி கொண்டு மனைவி சீதா மகள் மானசாவோடு பச்சை மலையூர் எல்லையில் சிறிய குன்றின் மேல் இருந்த வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு சென்றனர். சீதா தலையில் முந்தானையால் முக்காடு போடவும், ஏன் சீதா என்றார் ராகவன். சொந்த பந்தத்திற்கு நான் என்று தெரிந்தால் இப்படி அண்ணன்களுக்கு அவமானத்தை தேடி தந்து விட்டாயேன்னு புத்தி சொல்ல ஆரம்பித்து விடுவாங்க. இல்லைன்னா இப்படி செய்து இன்றைக்கு நீ அனாதையா நிற்கிறேன்னு அனுதாபப்படுவாங்க. அவங்களோட சாபமும் வேண்டாம், இரக்கமும் வேண்டாம். யாருன்னு தெரியாமல் சாமியை கும்பிட்டு விட்டு போயிடலாங்க என்று கண்ணீர் விட்ட சீதாவை இழுத்து தோளோடு அணைத்து கொண்டு படியேறினான். மகளை தூக்கி தோளில் சுமந்து கொண்டு மனைவியை தோளோடு அணைத்து கொண்டு படியேறியவனை சீதா கண்கள் பொங்க அடிக்கடி பார்த்து கொண்டே நடந்தாள். அதன் பிறகு சீதா பொங்கலையும் வைத்து எடுத்துக்கொண்டாள். கற்பூர ஆரத்தி காட்ட இவர்கள் மூவரும் ஒரு புறம் நின்று சாமி கும்பிட்டனர். எதிர்வரிசையில் நின்ற பெண்மணியை கண்டதும் சீதாவின் கண்கள் மீண்டும் மழுக்கென்று உடைப்பிடித்து ஓடியது. காரணம், சித்தி மகாலட்சுமி எதிரில் நின்று
இறைவனை வணங்கிக் கொண்டிருந்தார். கற்பூர ஆரத்தியை தொட்டு வணங்கி நிமிர்ந்த மகாலட்சுமியும் முக்காடு லேசாய் விலகி நின்ற சீதாவையும் ராகவனையும் அடையாளம் கண்டுகொண்டாள். அதன் பிறகு கண்ணீரிலும் பாசத்திலும் கரைந்தனர். சிங்கப்பூரிலிருந்து தனது மருமகள் லீலாவதி பேரன் பிரபாஸோடு வந்திருந்தார். இது உன் நாத்தனார் சீதா என்று கண்களை துரைத்து கொண்டு மருமகளுக்கு மகளை அறிமுகப்படுத்தினார். இது அரிச்சந்திரன் அண்ணனுடைய மனைவி லீலாவதி என்று மருமகளையும் அறிமுகப்படுத்தினார். நல்லா இருக்கீங்களா மாப்பிள்ளை என்று ராகவனை பார்த்து கேட்க அவன் தலையசைத்தான். அழகான மீன் விழிகளை உருட்டி அந்த முதியவளை பார்த்து கொண்டிருந்த மானசாதேவியை கண்ட மகாலட்சுமி, யாரு, என் பேத்தியா என்று கேட்டு குழந்தையை வாங்கி கொண்டார். என் பேத்தி எவ்வளவு அழகு, என் தங்கம், என் வைரம் என்று குழந்தையை வாரி அணைத்து கன்னத்தில் முத்தங்களை பதித்தார். மண்டபத்தின் தூணில் சாய்ந்து மகாலட்சுமி அமரவும் மீதி மூவரும் அவர் அருகில் அமர்ந்தனர். பிரபாஸை அவர்கள் மறந்து விட்டார்கள். அவனோ முறைப்புடன் இடுப்பில் கையூன்றி நின்றான். ஏய் சீதா, உன் அண்ணன் மகன் உன் மருமகனை அறிமுகப்படுத்தலேன்னு கோபம் கொண்டு வீராப்பாய் நிற்பதை பாரு என்று மகாலட்சுமி கூற 10 வயது முடிந்து 11 வயது ஆரம்பத்தில் இருந்த பிரபாஸை ஆசையுடன் நோக்கினாள் சீதா. மருமகனே, என் தங்கமே, என் வெள்ளக்கட்டி, வாப்பா செல்லம், நான் உன் அத்தை, வா வா என்று கை நீட்ட பாட்டியின் மடியில் உரிமையுடன் அமர்ந்திருந்த மானசாதேவியையே விழி எடுக்காது பார்த்து கொண்டே வந்து சீதாவின் மடியில் அமர்ந்தான். பிரபாஸ், நம்ம தேவிடா, உன் அத்தை மகள்டா, இவளை உனக்கு பிடிச்சிருக்கா என்று மானசாவை காட்டி கேட்கவும், பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு என்றான் சிறுவன். உன் பொண்டாட்டிடா என்று பெரியவள் கூறவும், பொண்டாட்டினா என்ன கிராண்ட்மா என்று குழந்தை ஆர்வமாய் கேட்கவும், பொண்டாட்டினா உன் தாத்தாவுக்கு பாட்டி நான் போல, அப்புறம் உன் அப்பாவுக்கு அம்மாவை போல, உன் பெரியப்பாவுக்கு பெரியம்மாவை போல, உன் மாமாவுக்கு அத்தை போல, உனக்கு இவள்டா. பிரபாஸ் விழிகளை உருட்டி யோசித்தான். இவளை நீ கல்யாணம் செய்துக்கிறியா பிரபாஸ்? ஓ, செய்துக்கிறேன் கிராண்ட்மா என்றவன், எப்போ எனக்கும் இவளுக்கும் கல்யாணம் என்று பிரபாஸ் கேட்டதுதான் தாமதம். பெரியவர்கள் நால்வரும் சட்டென்று வாய்விட்டு சிரித்து விட்டனர். உனக்கும் இவளுக்கும் இப்ப கல்யாணம் இல்லை, அப்புறம் நீங்க 2 பேரும் நல்லா சாப்பிட்டு உன் அப்பா அம்மா போல உயரமா வளர்ந்த பிறகுதான் அவன் தாய் லீலா கூறவும், அம்மா அம்மா, எனக்கும் இவளுக்கும் இப்பொழுதே கல்யாணம் செய்து வையுங்க என்றான். அப்படி என்னடா பேராண்டி அவசரம் என்று மகாலட்சுமி சிரிப்பை அடக்க முடியாது கேட்கவும், கிராண்ட்மா ப்ளீஸ் கிராண்ட்மா, அவளுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆனாத்தானே இவளும் நம்ம கூட சிங்கப்பூர் வருவாள். அடியே சீதா, உன் மருமகன் எவ்வளவு அறிவாளியாக இருக்கான் பார்த்தியா? அதுக்கென்ன பிரபா குட்டி, கல்யாணம் செய்துவிட்டால் போகுது என்ற மகாலட்சுமி பேரனின் கன்னத்தில் முத்தமொன்றை பதிக்க, மானசாவோ அவர்களின் பேச்சு புரியாமல் விழிப்பிதுங்க முழித்து கொண்டிருந்தாள். அத்தை, வீட்டு நிலவரம் தெரியாமல் சிறுசுங்க மனசுல ஆசையை விதைக்க வேண்டாம். நீங்க சும்மா இருங்க மாப்ள, இப்படியேவா நாம இருந்து விடுவோம்? அசோகனும் ஹரிச்சந்திரனும் அவங்க அப்பாக்களும் மனசு மாறி ஒரு நாள் உங்களை எல்லாம் ஏத்துக்கத்தான் போகிறார்கள். கண்டிப்பா ஒரு நாள் நிச்சயம் இது நடக்கத்தான் போகிறது மாப்பிள்ளைக்கு மகாலட்சுமி கூறினாள். கிராமத்தில் எத்தனை நாள் இருப்பீங்க அத்தை? பேரனுக்கு இது வருஷ லீவு, அப்படியே சொந்தம் சுற்றம் இவளுடைய அண்ணன் தம்பின்னு பார்த்துவிட்டு போக வேணும் மாப்பிள்ளை. நம்ம வீட்டுக்கு வாங்க அத்தை எனவும் அவர்கள் யோசிக்கவும், ப்ளீஸ் சித்தி என்று சீதா கெஞ்சினாள். 2 மாமனாருக்கும் மச்சான்களுக்கும் தெரிந்தால் வம்பாகி விடும்னு பயப்படுறீங்களா அத்தை? நீங்க இங்க எங்க வீட்டுக்கு வந்து தங்குறத
யார் சொல்ல போறாங்க? நீங்க சொன்னால்தான், இல்லைன்னா அவர்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. சித்தி, நீங்க எல்லாம் இல்லாம ஒரு பாலைவன வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். ஒரு 2 நாள் வந்து தங்குங்க சித்தி, சீதா கெஞ்சினாள். கிராண்ட்மா, அத்தை வீட்டுக்கு போகலாம். அங்க போனால் தேவியோட நான் விளையாடலாம் இல்லையா? பிரபாஸ் கெஞ்சவும் மகாலட்சுமி சம்மதித்தார். காவிரி ஆற்றின் கரையோரம் இருந்த அந்த பசுமையான அழகிய கிராமத்திற்கு வந்தனர். இரவு தேவியோ பிரபாஸை விட்டு நகராமல் அவனோடு சேர்ந்து உண்பதும் விளையாடுவதுமாய் இருந்தாள். அவளுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்தான். அவனோடும் லீலாவோடும் தான் படுப்பேன் என்று தேவி அடம் பிடித்தாள். பிரபாஸின் தாய் அவளை தங்கள் படுக்கைக்கு கொண்டு வந்து தன்னருகே படுக்க வைத்து கதை சொல்ல, கொஞ்ச நேரத்தில் இரு குழந்தைகளும் ஒருவர் கையை ஒருவர் பற்றி கொண்டு உறங்கப் போயினர். சீதாவிடம் அவளின் தாய் இறந்து போன செய்தியை மறைக்க முடியாமல் மகாலட்சுமி கூறவும் சீதா நெஞ்சில் அரைந்து கொண்டு கதறிவிட்டாள். உன் விசனமாயிருந்தே அக்கா செத்து போனாங்க சீதா. நீ வெளியேறி 2 வருஷம் முடிகிறதுக்குள்ள பெத்த பொண்ணை பற்றி கவலைப்பட்டே செத்து போனாங்க. அதன் பிறகுதான் உன் அண்ணன்களுக்கு உன்மேல் பயங்கர கோபம். பார்ப்போம், காலம்தான் அவர்களை மாற்றணும். எங்களால் முடியலடி சீதா என்று மகாலட்சுமியும் அழுதார். லீலாவும் அங்கே வர அண்ணியை பற்றி கொண்டு தாயின் இறப்புக்காக அழுதாள். ராகவனும் அங்கே வந்து தேற்ற ஒரு வழியாய் அழுகையை நிறுத்தி களைப்பில் உறங்கி போனாள் சீதா. மறுநாள் எழுந்து தாயை பற்றிய வேதனையை உள்ளுக்குள்ளே புதைத்து வைத்து கொண்டு விதவிதமாக சமைத்து பரிமாறினாள். சீதா, உன் சமையல் அமிர்தம் டி என்று ரசித்து உண்டார் மகாலட்சுமி. அன்று 10 மணி வாக்கில் 10-15 குழந்தைகள் ஆணும் பெண்ணுமாய் வந்தனர். தேவி, தேவி என்று அழைக்கவும், அம்மா, நான் என் ஃப்ரெண்ட்ஸோட போய் விளையாடிட்டு வரேம்மா என்று கேட்கவும் சீதா அனுமதிக்கவும் மானசாதேவி பிரபாஸை பார்க்க அவனும் அவளோடு புறப்பட்டான். விடுமுறை தினங்களில் ஆற்றங்கரையோரம் இருக்கும் அரச மரத்து பிள்ளையார் கோவிலும் அம்மரத்தை சுற்றி எழுப்பியிருக்கும் திண்ணையும் பக்கத்திலே உயர்ந்து வளர்ந்து குடையாய் விரிந்து ராட்சச வேர்கள் தொங்கியபடி நிற்கும் ஆலமரமும் தான் அவர்கள் விளையாடும் இடம். பறந்து விரிந்த இடம். பயமின்றி அந்த கிராமத்து மனிதர்கள் தங்கள் பிள்ளைகளை அங்கே விளையாட அனுப்புவர். அவன் தேவியின் மாமன் மகன் என்று சிங்கப்பூரில் இருந்து வந்திருக்கிறான் என்றதும் சிங்கப்பூர் எப்படி இருக்கும் என்று கேட்டனர். அவனுக்கு தெரிந்த வகையில் சிங்கப்பூரையும் தங்களுடைய பங்களாவின் பிரம்மாண்டத்தையும் கூறினான். சிங்கப்பூரில் பள்ளி பங்களா என்று நேர்கோட்டில் வசித்த பிரபாஸ் குழுமியிருந்த பிள்ளைகளின் ஆரவார கூச்சல் கேட்டு உற்சாகமானான். பிரபாஸ் அக்குழந்தைகளுடன் ஓடிப்பிடித்து விளையாடினான். கில்லி விளையாடினான். கண்ணாமூச்சி விளையாடினான். எல்லா விளையாட்டின் போதும் அவன் கையை விடாமல் பற்றி கொண்டு அவனோடே வந்த தேவியின் மேல் அன்பு பொங்கிவிட்டது. அவன் பாட்டி வேறு உன் பொண்டாட்டிடா என்றதும் அதற்கு விளக்கம் சொன்னதும் அவனின் சின்னஞ்சிறு மல்லை இதயத்தில் வேதமாய் ஏறி உட்கார்ந்து கொண்டது. இந்த ஸ்டோரி கேட்குற எல்லாருக்கும், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பாய்.